அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். ஆழ்வார்கள் இறைவனை வேதத்தை தமிழால் பாடி மகிழ்ந்தார்கள். அந்த நிலையிலே இறைவனை அவர்கள் உலகிற்கெல்லாம் காண்பித்து கொடுத்தார்கள் என்ற பெரும் கொண்டாட்டத்திற்கு உரியவர்கள். 12 பேர்களாக இறைவனாலே தடுத்தாட்கொள்ளப்பட்டு எந்த காரணமும் இல்லாமலேயே காரணமற்ற அன்பை செலுத்துபவனான இறைவன், எக்காரணமும் இல்லாமல் அருள் வழங்கக்கூடியவனான இறைவன் பல்வேறு நிலைகளிலே இருந்த இவ்வடியார் பெருமக்களை தாம் அனுக்கிரகம் செய்து அவர்களுக்கு குறைவில்லதான ஞானத்தை கொடுத்து அதன் மூலம் தன்னையே தான் இந்தமிழ் பாட வைத்தான் என்ற சிறப்பு ஆழ்வார்களுக்கு உண்டு. அப்படி திருமாலால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட 12 ஆழ்வார்களுக்குள்ளே தலைமை நிலையிலே வைத்து பார்க்கப்படுபவர் சுவாமி நம்மாழ்வார். ஆழ்வார் திருநகரி என்றழைக்கப்படும் திருக்குருகூர் என்னும் திருத்தலம் இது தாமிரபரணி நதிக்கரையிலே இருக்கக்கூடியது. தமிழ் வழங்கும் தென்பாண்டி நாட்டிலே அந்த பூமி செய்த தவத்தின் பயனாக காரியார் என்ற சிற்றரசருக்கும் உடையநங்கையார் என்றவர்தம் மனைவியாருக்கும் குழந்தையாக பிறந்த நம்மாழ்வார் பிறந்த காலம் முதல் ஆழ்வார் திருநகரியிலே ஆலயத்தினுள்ளே ஆதிநாத பெருமானுடைய ஆலயத்தினுள்ளே இருக்கக்கூடிய புளிய மரத்தின் பொந்திலே யோக தசையில் அமர்ந்திருந்தபடியே தவத்திலே மூழ்கி கிடக்க அந்தந்த திருத்தலத்து எம்பெருமான்களும் இந்த நகரத்திற்கு வந்து ஆழ்வாரிடத்தே இருந்து அவருக்கு அனுபவங்களை கொடுத்து தங்களை பற்றிய பதிகங்களை பெற்று சென்றார்கள் என்று வைணவ குருபரம்பரை மரபு கூறுகிறது. இப்படி தாம் வாழ்ந்த அந்த ஜீவித காலத்திலே ஆழ்வார் 4 தமிழ் பிரபந்தங்களை பாடிக் கொடுத்திருக்கிறார். திருவிருத்தம் என்ற பெயரிலே 100 பாசுரங்களும், திருவாசிரியம் என்ற பிரபந்தத்தில் 7 பாடல்களும், 87 பாடல்கள் கொண்ட பெரிய திருவந்தாதியும், 1100 பாடல்கள் கொண்ட திருவாய்மொழி ஆகிய பிரபந்தங்களையும் ஆழ்வார் பாடிக் கொடுத்தார். அவர் வாழ்ந்த காலத்திலே அவருடைய அணுக்க சீடராக திருக்கோளூர் என்ற தலத்திலே அவதரித்த சுவாமி மதுரகவிகள் கருதப்படுகிறார். மதுரகவி ஆழ்வார் ஆழ்வார் அருகிலேயே எப்போதும் கையிலே ஏடு கொண்டு காட்சி தருபவர். ஆழ்வார் விண்ணப்பம் செய்த தமிழ் பாடல்களை எல்லாம் ஏடுபடுத்தி கொண்டார். இந்த நிலையில் ஆழ்வாரை வணங்கி துதித்த மதுரகவிகள் ஆழ்வாராலே தடுத்தாட்கொள்ளப்பட்டவராய் பார்க்கப்படுகிறார். ஆழ்வார் இங்கே எழுந்தருளியிருந்த காலத்திற்கு நிறைவு கொடுத்து விட்டு தாம் வைகுந்த நிலையடைந்து இறைவனுடைய திருவடியிலே 2 கலந்தார். அந்த காலத்தில் ஆழ்வாருடைய பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாதவராய் மதுரகவிகள் ஆழ்வார் திருவடியிலே விழுந்து அலற்றி அழுது துடித்தார். தாயும் தந்தையுமாய் தான் நம்மாழ்வாரையே பார்த்து பழகியவருக்கு அவர் இல்லாத ஒரு நிலையை நினைத்து பார்க்க முடியாததாய் இருந்தது. என்ன செய்வதென்று அறியாமல் ஆழ்வார் திருவடியிலேயே உம்முடைய பிரிவை நாம் ஆற்றும்படியாய் அருள வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்க அதன்படியே நம்ம ஆழ்வார் அவருக்கு அசரீரியாக ஒரு நெறியை காண்பித்து கொடுத்தார். அதன்படி மிக புனிதமானதும் பொதிகை மலையிலே பிறந்து தவழ்ந்தோடி வருவதுமான தாமிரபரணி நதியின் தீர்த்தத்தை பெரிய கொப்பரையிலே வைத்து காய்ச்சும்படியாகவும் அதிலிருந்து தம்முடைய வழிபாட்டிற்குரிய தன் திருமேனி இவருக்கு கைவரப்பெறும் என்பதும் ஆழ்வார் இவருக்கிட்ட கட்டளை. அதன்படியே மதுரகவிகளும் தாமிரபரணி நதியின் புனிதமான அந்த தீர்த்தத்தை பெரிய கொப்பரைகளிலே வைத்து காய்ச்சத் தொடங்கினார். அப்போது அங்கே காத்திருந்த மதுரகவிகளுக்கு அற்புதமாக ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அதிலிருந்து ஒரு திருவுருவம் வெளிப்பட்டது. அந்த திருவுருவம் சிகையோடும் யக்ஞோபவீதத்தோடும் கையிலே முக்கோல் ஏந்திய நிலையில் அஞ்சலி ஹஸ்தராக, அதாவது கைகளை கூப்பி வணங்கும் நிலையிலே இருக்கும் திருமேனியாய் வெளிப்பட்டது. இதை பார்த்த சுவாமி மதுரகவிகள் அந்த திருவுருவத்தை திருக்கையிலே ஏந்தி கொண்டு இது என்ன விந்தை, ஆழ்வாரோ தம்முடைய நீண்ட கூந்தலை அழகான கொண்டையாயிட்டு அதிலே மலர் சூடி காட்சி தருபவர். ஆழ்வார் திருக்கரத்திலே ஞானமுத்திரை காண்பித்து கொடுக்கக்கூடியவர். ஆனால் வந்திருக்கும் திருவுருவமோ தாம் சிகையோடும் யக்ஞோபவீதத்தோடும் அஞ்சலி ஹஸ்தராக கைகளை கூப்பி வணங்கிய நிலையிலே திருதண்டம் ஒன்றை ஏந்தி கொண்டு காட்சி தருகிறார். திருதண்டம் என்பது வைணவ சந்நியாசிகள் கையிலே ஏந்தி செல்லும் திருக்கோல். அதிலே 3 மூங்கில் கழிகள் ஒன்றாக பிணைக்கப்பட்டு வெள்ளை கொடி போலே காட்சி தரும். இந்த நிலையில் இந்த வந்த திருவுருவம் தான் ஒரு சந்நியாசி என்பது போலே காட்சி தர செய்வதறியாது திகைத்தார் சுவாமி மதுரகவிகள். அப்போது சுவாமி நம்மாழ்வாரினுடைய அசரீரி மீண்டும் அதே கொப்பரையிலே தாமிரபரணி தீர்த்தத்தை இட்டு காய்ச்சும்படியாய் அறிவுறுத்தியது.
அதன்படியே செய்த சுவாமி மதுரகவிகள் அவர் மனமகிழ அந்த காய்ச்சப்பட்ட தீர்த்த கொப்பரைகளிலிருந்து சுவாமி நம்மாழ்வாரினுடைய அதிஆச்சரியமான திருவுருவம் வெளிப்பட்டது. அள்ளி முடிந்த கொண்டையோடும் பத்மாசனத்திலே அமர்ந்த நிலையிலே ஞான முத்திரையும் கையிலே திருவாய்மொழி ஏடையும் தாங்கியபடி ஒரு திருவுருவம் வெளிப்பட்டது. பார்த்து மகிழ்ந்தார் சுவாமி மதுரகவிகள். சுவாமி, இதற்கு முன்பாக வந்த திருவுருவம் அஞ்சலி ஹஸ்தராக கையிலே திருதண்டத்தோடு காட்சி தரும் இந்த திருவுருவம் யாருடையது என்று வினவ, அதன்படியே சுவாமி நம்மாழ்வாரும் தம்முடைய 5ஆம் திருவாய்மொழி தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் கலியும் கெடும் கண்டுகொன்மின் என்று தாம் உபதேசித்த அந்த திருவுருவம்தான் பின்னாளிலே ராமானுஜன் என்ற திருநாமத்தோடு ஸ்ரீபெரும்பூதூர் ஆகிற தலத்திலே அவதாரம் செய்ய இருக்கிறார். அவரை கொண்டுதான் வைணவ நெறியை எல்லா தரப்பு மக்களிடத்தேயும் பரப்ப இருக்கிறோம். அவரால் தான் இங்கே வைணவ சமயம் நிலைபெற இருக்கிறது என்பதை காட்டிக் கொடுத்தார். வரும் காலத்திற்கு, அதாவது எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் செய்தியை ஞானியர்கள் தங்கள் காலத்திலேயே உணர்த்துவது போலே இங்கேயும் இன்னும் பல ஆண்டுகள் கழித்து வர இருக்கும் ராமானுஜரை மதுரகவிகளுக்கு காட்டிக் கொடுத்தார் சுவாமி நம்மாழ்வார். மதுரகவிகள் ஆழ்வாருடைய திருவுருவத்தை மிகவும் விரும்பி ஏற்றுக்கொண்டு ஆழ்வாரை ஆழ்வார் திருநகரியாகிற திருக்குருகூர் தலத்திலே பிரதிஷ்டை செய்தார். அந்த நிலையிலே ஆழ்வார் பாடிய தமிழ் பாடல்களையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதை உலகெங்கிலும் பரப்ப வேண்டும் என்பது அவர் தனக்குத்தாமே கொண்ட திருப்பணியாகும். ஆழ்வார் காட்டிக் கொடுத்த எளிய அன்பு நெறி, அந்த பக்தி நெறி எல்லா தரப்பு மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடியதான நெறி. அதிலே எந்த தடையும் இல்லாது எல்லோரும் பக்தி செய்து இறைவனுடைய திருநாமத்தை ஓதி ஆடிப்பாடி அகங்கரைந்து இறைவனை சென்று அடையக்கூடியதான நெறி. அந்த பக்தி நெறி எல்லோருக்கும் பரப்பும்படியாய் செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் சுவாமி மதுரகவிகள். அதன்படி 4 திசைகளிலும் சென்று கிராமம் கிராமமாய் ஊர் ஊராக தாம் எழுந்தருளி நம்மாழ்வாரினுடைய அந்த அற்புத பக்தி தமிழை எல்லோருக்கும் பரப்புவேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டிருந்தபடியாலே தமிழ் வழங்கும் தலைநகரமாம் மதுரை மாநகரத்தை சென்றடைந்தார். மதுரை மாநகரத்தில்தான் அரும்பெரும் அறிஞர்கள் எல்லோரும் பாண்டிய மன்னனின் ஆதரவுக்கு உள்ளாகி அங்கே மீனாட்சி அம்பிகையும் சொக்கநாத பெருமானும் உறையும் திருக்கோயில் வளாகத்திலே தமிழ் வளர்க்க சங்கம் அமைத்து அதை பேணி பாதுகாத்து கொண்டிருந்தனர். அந்த தமிழ்ச்சங்கத்திலே கொண்டு ஆழ்வாருடைய பாடல்களை எல்லாம் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் சுவாமி மதுரகவிகள். அதன்படியே இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்ட ஆழ்வார் பாடிய தமிழ்ப்பாசுரங்கள் அடங்கிய ஏட்டை மதுரை தமிழ்ச்சங்கத்திலே இருந்த புலவர்கள் முன்பாக சமர்ப்பித்தார். மதுரையிலோ தமிழ்ச்சங்கத்திலே ஒரு நூல் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் சிவபெருமான் வழங்கிய பலகையிலே, மரப்பலகையிலே அந்த ஏடுகளெல்லாம் ஏற்றப்பட்டு அது பொற்றாமரை குளத்திலே மிதக்க விடப்பட வேண்டும். அந்த ஏடுகளெல்லாம் பொற்றாமரை குளத்தில் மூழ்காமல் எதிர்கொண்டு வந்தால் அந்த நூல்களை இறைவனே அங்கீகரித்தான் என்பது போல் கருத்து. அதன்படி அங்கே இருந்த புலவர்களும் சுவாமி மதுரகவிகள் கொண்டு வந்த ஏட்டுச் சுவடிகளையெல்லாம் பலகையிலே இட்டு அது பொற்றாமரை குளத்திலே ஏறும்படியாய் செய்தார்கள். அந்த ஏடுகளோ அங்கே வாது செய்த சிலரை தண்ணீரிலே தள்ளிவிட்டு அந்த பலகை திருவாய்மொழி முதலிய பிரபந்தங்கள் அடங்கிய ஏட்டை சுமந்து கொண்டு கரையேறியது. இதை பார்த்த சுவாமி மதுரகவிகள் இறைவனை துதித்து வணங்கினார். அதன்படி எல்லாம் வல்ல பரம்பொருளே இந்த தமிழ்ப்பதிகங்களையெல்லாம் அங்கீகரித்திருப்பதாலே வைணவ பக்தி நெறியிலே ஈடுபடும் அடியார்கள் அந்த பாசுரங்களையெல்லாம் சங்கத்தின் மூலமாகவே அங்கீகரிக்கப்பட்டதாய் உலகறியச் செய்து கொடுத்தது. இறைவனுடைய திருவருள் விளக்கமாக வெளிப்பட்ட திருவாய்மொழி பாசுரங்களை இறைவனே அங்கீகரித்த சிறப்பு என்ற நிலையில் தமிழ்ச்சங்கத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து சுவாமி நம்மாழ்வாரினுடைய சிறப்பை தாங்களும் பாசுரங்களாக எழுதி தமிழ்ப்பாடல்களாலே எழுதி அவரை துதிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள். அந்த நிலையில்தான் ஈயாடுவதோ கருடர்க்கெதிரே இரவிக்கதிர்முன் மின்மினி ஆடுவதோ பேயாடுவதோ அழகூர்வசி முன் பெருமான் வகுளாபரணன் ஓவாதுரைத்த ஒரு மாமரையின் ஒரு சொற்பெருமோ உலகிற்கவியே என்று ஒரு அற்புத தமிழ்ப்பாடல் உதித்தது. சுவாமி நம்மாழ்வாரினுடைய சிறப்பு எத்தகையதென்றால், கருடனாகிற அந்த பட்சியின் முன்பாக ஒரு சிறு ஈ எனக்கும் பறக்கத் தெரியும் என்று எண்ணி பறந்து தன்னுடைய அறிவின்மையை வெளிப்படுத்துவது தகுமோ என்று கேட்கிறார்.
சூரிய கிரணங்கள் எத்தனையோ ஆயிரம் காத தூரங்களுக்கு வெளியே இருந்து புறப்பட்டு நம்மை வந்து அடையும் நிலையிலே அதனுடைய உஷ்ணத்திற்கு முன்பாக, அது கொடுக்கக்கூடிய ஒளியின் முன்பாக ஒரு மின்மினி பூச்சி தானும் ஒளிபெருக்குவதை காட்டி அகங்காரப்பட்டு கொண்டால் அது அறிவீனமன்றோ? அழகே வடிவான ஊர்வசி ஆடும்போது ஒரு கோர வடிவம் கொண்ட பேய் வந்து ஆடுவதும் இரண்டும் ஒப்பிடத்தக்கதோ என்றெல்லாம் இப்படி பாடி இறைவனுடைய திருவருளுக்கு இலக்கான நம்மாழ்வாரின் முன்பாக உலகியல் விஷயங்களை பாடக்கூடிய புலவர்களுடைய தமிழ் மட்டுப்பட்டு போகும். இரண்டும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு தகுதியற்றவை என்ற நிலையிலே அற்புதமான தெய்வத்தமிழுக்கு முன்பாக உலகியல் விஷயங்களை பேசும் புலவர்களினுடைய நிலைமை மிகவும் தாழ்ந்தது என்பதை தமிழ் புலவர்கள் அங்கீகரித்து அதையும் ஒரு பாடலாக பாடி வைத்தார்கள். இப்படி தம்முடைய ஆச்சாரியர் பெருமையை அவர் காலத்திற்கு பிறகும் கூட எல்லோரும் அறியும்படியாய் செய்யும் சீடர்களுக்கே உரித்தான தலைமை பண்பை, அவர்கள் கொண்டிருக்க வேண்டிய சங்கல்பத்தை சுவாமி மதுரகவிகள் தம்முடைய அற்புத செயல் மூலமாக வெளிப்படுத்தினார். அந்த நிலையில் சுவாமி மதுரகவி ஆழ்வாரின் வழியே திருவாய்மொழி பாசுரங்கள் உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் பேசும் மக்களிடையே சென்று சேர்ந்தன என்று பார்க்கிறோம். ஆழ்வாரினுடைய பக்தி நெறியிலே இங்கே இறைவன் திருமுன்பாக அரங்கேற்றம் செய்வதற்கு, சங்க பலகையிலே ஏற்றுவதற்கு சுவாமி மதுரகவிகள் தேர்ந்தெடுத்த பாசுரம் என்று வைணவ குரு பரம்பரை மரபு திருவாய்மொழியிலிருந்து ஒரு பாசுரத்தை காண்பித்து கொடுக்கிறது. இருக்கும் பாடல்களிலெல்லாம் நீளமான பாடலை எடுத்து அவர் இதை உதாரணமாக கொள்ளுங்கள் அல்லது பெரிய பாடலை கொண்டு இதை உதாரணமாக கொள்ளுங்கள் என்று கூறியிருப்பாரோ என்று பார்த்தால் அப்படி இல்லை. ஆழ்வார் பாடிய 1100க்கும் மேற்பட்ட பாசுரங்களிலிருந்து அளவிலே அடிக்கணக்கிலே மிகவும் குறுகியதாயிருந்த அற்புத திருவாய்மொழி பாடல் 2 வரியாலான பாடலைத்தான் இறைவன் திருமுன்பாக சங்கப்பலகை அங்கீகரிக்கும்படியாக வைத்தார் மதுரகவிகள். கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. இவ்வளவுதான். மிகவும் இனிமையான தமிழிலே மிகவும் குறைவான சொற்களை தேர்வில் கொண்டு, ஆனால் அதன் வழியே வேதவேதாந்த பொருளையெல்லாம் விளக்கக்கூடியதாய் அமைந்த இந்த கண்ணியைத்தான் ஆழ்வாரினுடைய பாடல்கள் தொகுப்பிலிருந்து தேர்ந்தெடுத்து அதை சங்கப்பலகையிலே ஏற்றினார் சுவாமி மதுரகவிகள். இப்படி ஆழ்வாரினுடைய காலத்திற்கு பிறகும் அவர் பாடிய அமுதத் தமிழ் பாசுரங்கள் நம்மை வந்து அடைவதற்கு காரணகர்த்தராய் இருந்தவர் மதுரகவி ஆழ்வார். ஆச்சாரியருடைய பெருமையை உலகறியச் செய்வது சீடனுடைய கடமை. அந்த கடமையிலே வழுவாதிருந்து அந்த காலத்தில் தமிழ் வழங்கும் தலைமை பீடமாய் விளங்கிய மதுரை சங்கத்தை அடைந்து அங்கே ஏற்பட்ட பரீட்சைகள் அத்தனையும் தம் ஆச்சாரியருடைய கருணையினாலே வென்று ஆழ்வார் தமிழ் கூறும் நல்லுலகம் செய்த தவப்பயனாய் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு நூலாய் அமைய சுவாமி மதுரகவிகள் வழிவகுத்தார். அடியார்களுடைய சிறப்பு என்றெடுத்துக்கொண்டு பார்த்தால் வைணவ சமயம் ஆழ்வார்களுக்குள்ளேயும் சுவாமி மதுரகவி ஆழ்வாருக்கு ஒப்பு சொல்லும் அளவிற்கு சிறப்பு வேறொருவருக்கும் இல்லை என்று கொண்டாடும்படியான, எப்போதும் குருவினுடைய சேவையிலேயே ஈடுபட்டிருப்பதை விரும்பிய மதுரகவி ஆழ்வாரின் நிலை. இப்படி சீடர்களுக்குள்ளே இலக்கணமாய் திகழ்ந்த மதுரகவி ஆழ்வாருடைய சிறப்பையும் அவர் தம்முடைய ஆச்சாரியருக்கு செய்து வைத்த காணிக்கையையும் பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.